ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. நட்சத்திரம் அனுஷம். பிற்பகல் 2:45 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. வரலட்சுமி விரத நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் உருவாகும். அதாவது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய பொன்னான ஒரு நல்ல நேரங்கள் அமையக்கூடிய, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சௌந்தர நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகும். அதாவது ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளில் வெல்ல முடியும். உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கான தனித்தன்மை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வில்லாளி வீரர் வீரமணி கண்டர் ஐயப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய, பல்வேறு விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, தனஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் நடந்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரயாண கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும். உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாகவே அமையும். ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய, அதாவது விரைவு உணவு என்று சொல்லக்கூடிய உணவகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தியை அந்தியில் வழிபாடு செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதிபுராணேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால, அதுவும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய இதய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் உயர்வு இல்லை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்க தகட்டூர் பைரவநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும். கடந்த காலங்களில் பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய அல்லது சரிந்து போன தொழில் வியாபாரத்தை சரி செய்யக்கூடிய சகாயமான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமானால் சாதனை மிகுதியாகும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அம்பிகை பாலகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட 10ஆம் இடத்துல புதன் பகவான் குரு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். பொதுவாகவே அதாவது கடந்த கால முயற்சிகளுக்கு காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தள்ளு வண்டியில் மல்லு கட்டி காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற மூட நம்பிக்கையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஆனை முகன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும், தன பணம் சேரும், உங்களுக்கான ஆதாயங்களும் உங்களுக்கான அதிகாரங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதை இழந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கணநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாரம் பெருகும். ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய நாளாக அமையும். சொல்லுவாங்க இல்லையா, ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தை முழுமையாக பலன் தரக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தை மறந்தாலும் துன்பம் தந்த பாடத்தை மறக்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சிம்ம கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும். மேலான ஆசைகள் கிடைக்கக்கூடிய, மேதைகளின் நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
அதிக ஆசையில் பித்தனாக இருப்பதை விட ஆன்மீகத்தில் பக்தனாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அம்சவாகினி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடியவங்க கடந்த காலங்களில் முறைச்சு பேசினவங்க கூட சிரித்து பேசக்கூடிய சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சபரிகிரிநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும். வீணான அலைச்சல் விலகக்கூடிய நாளாக, வேதனை காலங்கள் மறையக்கூடிய நாளாக, கடந்த கால சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் மண்டக்காடு பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.